முந்தைய பதிவில் மார்ட்டின் செலிக்மேனுடைய லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் பொறுத்து இன்னைக்கு அவருடைய ஃபேமஸ் புக்ஸில் ஒன்றான லேர்ன்ட் ஆப்டிமிசம் அதில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை நம்ம ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன் த கீ கான்செப்ட், செகண்ட் ஒன் ஸ்டெப்ஸ் டு ப்ராக்டிஸ், the third one a simple example, and the fourth one the benefits. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம், the key concepts. என்னென்ன வழிமுறைகள். இப்போ மார்ட்டின் செலிக்மேன் வந்து 2 பிரிவாக பிரிக்கிறார். இதில் ஒன்று எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டைல், ரெண்டாவது ஏபிசி மாடல். எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டைல்னா என்ன? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை எப்படி நாம இன்டர்பிரட் பண்ணுறோம், எப்படி நாம புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி நாம கையாளுறோம். எல்லா விஷயத்திலையுமே 2 டைப்ஸ் வந்து இருக்கும். ஒன்று ஆப்டிமிஸ்டிக் ஸ்டைல், இன்னொன்று பெசிமிஸ்டிக் ஸ்டைல். ஆப்டிமிசம்னா என்ன? தன்னம்பிக்கையோடு இருக்கிறது, செயல்படுறது. பெசிமிஸ்டிக்னா அவநம்பிக்கையா இருக்கிறது. இப்போ இந்த ஆப்டிமிஸ்டிக் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டைல் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ், நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ், அதை வந்து அவங்க ஒரு டெம்பரரியாக தான் பார்ப்பாங்க. இது பெர்மனன்ட் இல்லை. ரெண்டாவது, இது எனக்கு வெளியில இருந்து நான் சமுதாயத்தில் பார்த்து கேட்டு பழகினதை வச்சு நான் கற்றுக்கிட்டது, இது என்னுடைய டிஃபால்ட் டிசைன் இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. இதுவும் கடந்து போகும், எல்லாம் சில காலம். இது எல்லாமே இதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம் இல்லையா? முண்டாசு கவிஞன் பராசக்தியை பார்த்து கேட்டான் இல்லையா, வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அதுவும் இந்த கேட்டகரியில் வரும். இன்னொன்று கூட எனக்கு பெரியவா பஜன் சாங்ல ஒரு லைன் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. விழி கிடைக்குமா பஜன் சாங்ல, சம்சார துயர் கண்டு மனமஞ்சுமா, சம்சார துயர் கண்டு மனமஞ்சுமா அப்படின்ற லைன். அப்போ வாழ்க்கைனா நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு துயர சம்பவம் நடக்குது அப்படின்னா, அது வந்து என்னைய பலவீனப்படுத்துமா? இல்லை, என்னை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் இல்லையா? அப்படிங்கிற வகையான ஒரு பிஹேவியர் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஆப்டிமிசம் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டைல்ல வருவாங்க. அதே இது பெசிமிசத்தில் வந்து என்ன வருவாங்க அப்படின்னா, தனக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இது டெம்பரரி, இது எனக்கு மாறாது, இதுதான் என்னுடைய விதி, இது எனக்கு விதிக்கப்பட்டது. உதாரணத்திற்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நான் எதுக்குமே ஒர்த் இல்லை, ஐ ஒர்த்லெஸ், நாட் குட் இனஃப். அப்ப இப்படி நினைக்கும் பொழுது அவங்களுடைய டோட்டல் லைஃபும் பாதிக்கப்படுதா? வாழ்க்கையும் பாதிக்கப்படுது, உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க, மன ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க, சொசைட்டிலேயே அவங்களால சரியா மிங்கிள் ஆக முடியாது இல்லையா? அப்போ இந்த மாதிரி நம்ம இல்லாத நம்மளுக்குள்ளாக நிறைய பாசிட்டிவ் அப்ரோச்சஸை நம்ம வந்து வளர்த்திக்கணும். அப்படிங்கிறதுக்காக இது 2ஐயும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இதை நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சொல்லக்கூடிய ஏபிசி மாடல், ஏ ஃபார் அட்வர்சிட்டி, பி ஃபார் பிலீஃப் அண்ட் சி ஃபார் கான்சிக்வன்சஸ். அட்வர்சிட்டினா என்ன? ஒரு சூழலை அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், ஒன்னா துயர் சம்பவமா எடுத்துக்கிறோமா, துன்பமா மாற்றமா, அல்லது இன்பமா நம்ம இன்டர்பிரட் பண்றோமா. ரெண்டாவது, அதை சார்ந்து வரக்கூடிய பிலீஃப், அந்த சம்பவத்தினால எனக்குள்ளாக என்ன ஒரு பிலீஃப் சிஸ்டம் உண்டாகும், அதனால வரக்கூடிய விளைவுகள், கான்சிக்வன்சஸ். அப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ ஒரு மேனேஜர் இருக்காரு, அவர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அஜந்தா வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்லி தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லியிருக்காரு. எப்பயுமே ரொம்ப பெர்ஃபெக்டா வேலை செய்யக்கூடியவர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் 100% தான். பட் அன்னைக்கு வந்து அவர் என்ன சூழலோ, என்ன மன உளைச்சலோ, என்ன பிரச்சனையோ தெரியல, மறந்துட்டார். ஸோ பார்க்குறாரு மேனேஜர் வந்து அதில் டேபிளில் இல்லை. ஸோ அவரை கூப்பிடுறாரு,
உடனே லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டு வாங்குறாரு. என்ன காரணம்? நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டல்னு கூட பார்க்காத ரொம்ப சண்டை போட்டுடுறாரு. இது வந்து சுச்சுவேஷன், அதாவது அட்வர்சிட்டி. ஒரு சுச்சுவேஷனை ஒரு துன்பகரமான மாற்றம். அடுத்தது இதனால வரக்கூடிய பிலீஃப் அவருக்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்னா, இல்லையே எப்பயுமே அவர் வந்து கரெக்டாக பண்ணுவாரே, இப்போ ஏனோ இன்னைக்கு பண்ணலை, பட் இருந்தாலும் அவரை நாம் புரிஞ்சுக்காத நம்ம திட்டோம் அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீல் அவருக்குள்ளார உண்டாகும் இல்லையா? நான் சரியான பாஸ் இல்லை, எனக்கு வந்து எம்ப்ளாயிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப லோவாகிடுச்சு. அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறாரு, ஆனால் அவரால் வந்து அந்த மீட்டிங்கை வந்து சரிவர கொடுக்க முடியல, ப்ரெசென்ட் பண்ண முடியல. ஏன்? இந்த காரணத்தினால. இது வந்து பெசிமிஸ்டிக் ஸ்டைல். இதுவே வந்து ஆப்டிமிஸ்டிக் ஸ்டைலாக இருந்தால் அதே சுச்சுவேஷன் மறந்துட்டாரு, கூப்பிடுறாரு, வான் பண்ணுறாரு, இனிமேல் இது மாதிரி நடக்காத பார்த்துக்கோங்க, நான் என்னுடைய ரூம்ல இருந்து மீட்டிங் ஹாலுக்குள்ளார போகிறதுக்குள்ளார எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தேன், புரிஞ்சு போச்சா? ஸோ அவர் வந்து என்ன நினைப்பாரு, அசிஸ்டன்ட் வந்து என்ன நினைப்பாரு, பரவாயில்ல நம்ம மறந்துட்டா கூட மேனேஜர் அதை பெருசு பண்ணாத, நம்மளை மன்னிச்சு நம்மளை சண்டை போடாத செய்ய சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டம் அவருக்குள்ளார வரும். மேனேஜர் சைடு என்ன நினச்சிக்குவாரு, பரவாயில்ல எப்போயுமே ரெகுலராக பண்ணுறவரு தான், ஆனால் இன்னைக்கு மறந்துட்டாரு, நம்ம அவரை மன்னிச்சு விட்டுட்டோம், வான் பண்ணி விட்டுட்டோம், அடுத்த தடவை அவர் கண்டிப்பாக அது மாதிரி பண்ண மாட்டார். ஸோ ஐ நோ ஹவு டு ஹேண்டில் மை எம்ப்ளாயிஸ். ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் கூடுதான். இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன நடக்கும் அந்த சூழல்ல? என்ன மாதிரி அவர் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை விட பெட்டரா, தான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவனால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டரா கொடுக்க முடியும். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நம்ம எல்லா நிகழ்வுகள்லையும் இந்த ஆப்டிமிசத்தை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே அதனுடைய கவனத்திலேயே கொண்டு வந்து அந்த பேலன்ஸ் ஸ்டேட்லேயே கையாளணும் அப்படிங்கிறத மார்ட்டின் செலிக்மேன் வலியுறுத்தி சொல்றாரு. அப்போ இதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா? அதுக்கு என்னெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபையிங் அவர் நெகட்டிவ் தாட்ஸ். நம்மளுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு எண்ணம் அது நெகட்டிவ் தாட் தான் நமக்கு தெரிஞ்சா தானே அதுக்கு உண்டான தீர்வு வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுவே தெரியலன்னா நம்மளால அது ஒண்ணுமே தீர்வு காண முடியாது இல்லையா? ஸோ ஐடென்டிஃபையிங் த நெகட்டிவ் தாட்ஸ் அஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் ஐடென்டிஃபை பண்ணியாச்சா, நம்மளுக்குள்ளாக டிஸ்பியூட் த நெகட்டிவ் தாட். டிஸ்பியூட்னா என்ன? நம்மளுக்குள்ளாக ஒரு சத்சங்கம் நடக்கணும், ஒரு சர்ச்சை நடக்கணும், ஒரு டிபேட் நடக்கணும். எப்படி? சரி, எனக்கு இந்த நெகட்டிவ் தாட் வந்தாச்சு, இதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன லாஜிக்கல் ரீசன், இதுக்கு வேற என்ன மாற்று முறை எக்ஸ்பிளனேஷன் இருக்கா, இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் நம்மளுக்குள்ளாக நிறைய கேள்விகள் கேட்கணும். அப்பதான் அந்த ஒரு நமக்கு வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு, அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு உண்டான சரியான பதிலை நம்மளால ரீச் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து ரீஃப்ரேமிங் த நெகட்டிவ் தாட்ஸ். எப்படி நம்ம ரீஃப்ரேம் பண்ணணும்? பை ரீப்ளேசிங் த பாசிட்டிவ் தாட்ஸ் இன் அ பேலன்ஸ்ட் அண்ட் ரியலிஸ்டிக் மேனர். நமக்கு இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி ஒன் சைடா, அதாவது நெகட்டிவ்லேயே நம்ம வந்து தோய்ஞ்சு போயிடாம, நடைமுறையில வேற என்ன மாற்று முறை இருக்கு, வேற என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ச்சி பார்த்து நம்மளுடைய தாட் ப்ராசஸை ரீஃப்ரேம் பண்ணணும். அடுத்ததா இது வந்து ஸ்பெசிபிக், என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு பகுதி தான், ஒரு பார்ட். இட் இஸ் நாட் பெர்மனன்ட். நிகழ்வுகள் மாறி மாறி நடக்கும் இல்லையா? ரெண்டாவது, இது எனக்கு வெளியில இருந்து வந்ததுதான், இது என்னுடைய டிஃபால்ட் டிசைன் இல்லை அப்படிங்கிறத நம்ம ரீஃப்ரேம் பண்ணணும். அடுத்ததாக வரக்கூடியது பாசிட்டிவ் செல்ஃப் அஃபர்மேஷன். எப்படி? ஐ கேன் டூ இட், ஐ கேன் வின், ஐ கேன் சக்சீட் இன் மை லைஃப். எப்படி? இன்னைக்கு ஒரு எஜுகேஷன் லெவலில் ஒரு PhD லெவல் வரைக்கும் வரணும்னு வச்சுக்கோங்க. எத்தனை கேடட் நம்ம பாஸ் பண்ணியிருந்தா தானே அந்த லெவலுக்கு வர முடியும்? திடீர்னு வந்துட முடியுமா?
ஒரு மேனேஜிங் டைரக்டர் லெவலில் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படின்னா எப்படி அந்த ஸ்டேட்டஸ்க்கு வர முடியும்? எல்லா கேட்டகரி ஆஃப் பொசிஷன்லையும் அவங்க சக்ஸஸ் ஆகி தான் அந்த ஸ்டேட்டஸ்க்கு வர முடியும். ஸோ அந்த பழைய பாஸ்ட் சக்ஸஸை நினச்சி நம்ம கொண்டாடணும். நம்ம அதனால வந்து மோட்டிவேட் ஆகணும் இல்லையா? இப்போ அதற்காக நமக்குள்ளாக நிறைய பாசிட்டிவ் செல்ஃப் அஃபர்மேஷனை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். நம்மளுடைய மோட்டிவேஷன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், கிரேட்டர் ரெசிலியன்ஸ். எதையுமே துணிந்து செயல்படக்கூடிய வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு, அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் நமக்கு நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய ஸ்டெப்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒவ்வொருத்தருக்கும் எல்லா விதமான சூழலும் நடக்கும். பாசிட்டிவும் நடக்கும், நெகட்டிவும் நடக்கும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன், இப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு 4 விஷயம் நடக்கும். ஒன்று சுச்சுவேஷன் இருக்கும், அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அவநம்பிக்கையான பெசிமிஸ்டிக் தாட் உண்டாகும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்குள்ளாக டிஸ்பியூட் மூலமா, டிபேட் மூலமா சத்சங்கம் நடத்தி நம்மளுக்குள்ளாக கேள்விகள் கேட்டு அதை சரி பண்ணணும். அதுக்கப்புறமா ஆப்டிமிஸ்டிக் தாட் வரும். உதாரணம் சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, இது சுச்சுவேஷன். இதனால பெசிமிஸ்டிக் தாட் என்ன உண்டாகும்? எனக்கு கிடைக்கலையா, ஸோ ஐ எம் வொர்த்லெஸ், ஐ எம் குட் ஃபார் நத்திங், ஐ கேன் நாட் சக்சீட் மை லைஃப், என்னால் முடியாது அப்படின்னுங்கிறது பெசிமிஸ்டிக் தாட் உண்டாகும். உண்டானதை விட்டுடலாமா? முடியாது. அடுத்தது நம்மளுக்குள்ளாக டிஸ்பியூட். இதுக்கு என்ன, இந்த நெகட்டிவ் தாட் வர்றதுக்கு என்ன சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருக்கு, என்ன கான்ட்ரடிக்ட் எவிடன்ட், எது எனக்கு துணையா இருக்கு, எது எனக்கு மாறுபாடா இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்குள்ளாக சர்ச்சை பண்ணி அதை அனலைஸ் பண்ணணும். அடுத்ததாக இப்போ இதுல மட்டும்தானே நான் இப்போதைக்கு பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கேன், சக்சஸ் லிஸ்ட்ல. ஸோ என்னுடைய ஏரியாஸ்ல எவ்வளோ நான் சக்சஸ் ஆகி வந்திருக்கேன். ஸோ அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். 4வதா இருக்கக்கூடிய டிஸ்பியூட் பர்சன் என்ன அப்படின்னா, என் சைடு நான் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணேன், எக்ஸாம் எழுதினேன், ரிசல்ட்ஸும் வந்துருச்சு, ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அதுவும் பாசிட்டிவாக தான் இருந்தது. பட் ஒய் நாட் அப்படிங்கும் பொழுது இது என்னுடைய மிஸ்டேக் இல்லாத, பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி மற்றவங்களுடைய மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக்கை நம்ம தலையில போட்டுக்கிட்டு செல்ஃப் பிளேம் பண்ணிக்கிட்டு இது என்னால் முடியாது அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த அனலைசேஷன்லாம் பண்ணினாதான் நம்மளுக்குள்ளாக ஆப்டமிஸ்டிக் பிஹேவியர், அடுத்தது தாட் வரும். சரி, இந்த தடவை கிடைக்கலன்னா என்ன, இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அடுத்த தடவை இன்னும் நான் சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால சக்ஸஸ் ஆக முடியும். இது நான் வேலைக்கு மட்டும் சொல்லலை, நமக்கு நடக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவத்தையும் நாம் இது மாதிரி செக்ரிகேட் பண்ணி பிரித்து பார்த்து இல்லையா, இதனோட ரிலேட் பண்ணி 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 பார்த்து நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ணணும். சரி, இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், டிப்ரெஷன் இல்லை, ஆங்ஸைட்டி இல்லை, ஃபோபியா இல்லை, எதுவுமே இல்லை நமக்கு. ஸோ we are totally free. அடுத்தது என்ஹான்ஸ் பாடி ஹெல்த். உடல் ரீதியாகவும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும், பலமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நம்மளுக்கு இம்யூன் ஃபங்க்ஷன் அதிகமாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி we are enhancing our physical health. சரி, இது ரெண்டும் முடிஞ்சாச்சு. அடுத்தது கிரேட்டர் ரெசிலியன்ஸ். துணிவும் துணிச்சலும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கைவல்யமாகும். இதெல்லாம் முடிஞ்சாச்சா? கடைசியாக என்னது? பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். நாம் எந்த வேலையை செஞ்சாலும் அது ரொம்ப சிறப்பாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக நம்மளால் செய்ய முடியும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை நிறைவாகும் அப்படிங்கிற வழிமுறைகள் மார்ட்டின் செலிங்மேன் கொடுத்துருக்காரு. இந்த வழிமுறைகளை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணி நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக நம்ம கொண்டு வருவோம். எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஆனந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த பதிவில் அத்தான்டிக் ஹாப்பினஸ் பொறுத்து பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள்.
வாழ்க வளமுடன்.